நம்மளை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டால் இந்தியன், நம்ம இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், மொத்தத்தில் நம்ம மனிதன். இருந்தாலும் நம்ம மத்திய ஒன்றிய அரசு எடுக்கின்ற ஒரு தவறான முடிவுகளுக்கெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார். உங்களுக்கு கட்டுப்பட்டவங்க நாங்கள் கிடையாது. நீங்கள் எடுக்கின்ற முறை தவறுகள், இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். ஏன்னா பல மொழி பேசக்கூடியவங்க, உணவால் உடிக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையால் அனைத்தும் மாறுபட்ட வாழ்கின்ற நாடு இந்தியா. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இடையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சொந்த உரிமை. நம்ம மொழி நம்ம உணர்வுபூர்வமான விஷயம். எவன் ஒருத்தன் மொழி எழுந்தானோ விழி எழுந்ததுக்கு சமானம். பல மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரி மொழி எழுந்துட்டான், பீகார் மொழியை எழுந்துட்டான், ஹிந்தி உள்ளே பூந்துருச்சு. மகாராஷ்டிராவில் மராட்டி எழுதுட்டான், உள்ளே பூந்துருச்சு. பஞ்சாபில் மொழி எழுதுட்டான், ஹிந்தி பூந்துருச்சு. காஷ்மீரில் மொழி எழுதுனா, காஷ்மீரி அங்கே பூந்துருச்சு. ஆக இன்றைய தினம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் இந்தி பல கோணத்தில் பல விதத்தில் மாறுவிடும் முகப்பிடி போட்டு உள்ளே போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான், தமிழகத்தில் மட்டும்தான் இந்தி வராத திராவிட மாடல் ஆட்சி. பகுத்தறிவிப்பாளன் தந்தை பெரியார், அறிவுலக மேதைத்தாரு பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைய தினம் நம்ம வழி நடத்துகின்ற எல்லை சாமியாக விளங்குகின்ற தளபதி ஸ்டாலின் ஆக இவர்களெல்லாம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்திய உள்ள நுழைய முடியாமல் இருக்கு. ஆனால் நம்ம தமிழை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெருமைகள் சொல்லலாம். இன்னைக்கு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க. அந்த ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மொழி செம்மொழி, பழமையும் பெருமையும் வாய்ந்த மொழி. அப்படியாப்பட்ட மொழி இன்னைக்கு என்ன பண்ண எந்த கோணத்தில் இந்திய உள்ள கொண்டாந்து நம்ம இரண்டாம் தர குடிமகனை ஆக்க வேண்டும் என்று மோடி துடித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நடக்காதுன்னு தெரியும். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்க 7102 மொழி, 7102 மொழிகளில் 1628 மொழி நம்ம இந்தியாவில் இருக்கு. அதை போட்டு இலக்கணமும் இலக்கியம் பெருமையும் தொன்மையும் பழமை வாய்ந்த மொழி நம்ம மொழி தான். மொழியை பற்றி பேசினா திருப்புகளை பாடப்பட வாய்மணக்கம் என்று சொல்லுவார்கள். மொழியை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பேசியிருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு வாய்மணக்கம், அந்த அளவுக்கு தமிழுடைய பெருமை இன்றைய தினம் உலகத்தில் பறைச்சாட்டி கொண்டிருக்கின்றோம். ஆக நம்ம தமிழுக்குள்ள பெருமை நமக்கு யுனெஸ்கோ பொது நிறுவனம் சொல்லுது, உங்களுக்கு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இல்லடா தமிழுக்கு, இம்பீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மை இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்களுக்குள்ள நமக்குள்ள பெருமையை சொல்றார். நம்முடைய மொழி உதாரணத்துக்கு சொன்னால் தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனைனாக்கா, எழுத்துக்கள் எத்தனைனாக்கா 56. அதே மாதிரி மலையாளத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனைனாக்கா 56. அதே மாதிரி ஹிந்தியில் நம்ம ஆளை நினைக்கிற ஹிந்தியில் உள்ள வார்த்தைகள் எத்தனைனாக்கா, வார்த்தைகள் எழுத்துக்கள் எத்தனைனாக்கா 52. அதே மாதிரி ஒரிசாவில் இருக்க வார்த்தைகள் 52, அசாமில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் 52. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய வார்த்தை 52. அதே மாதிரி சமஸ்கிருதத்தை பார்த்தீங்கன்னா 50 எழுத்துக்கள் தான் இருக்குது. கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டால் 42 எழுத்துக்கள் இருக்குது. உலகத்தை எதனா ஆண்டு கொண்டிருக்கிற ஆங்கிலேயருடைய வாழ்த்துக்கள் மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள்னா 26 எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் இவையெல்லாம் 60 எழுத்துக்களை தாண்டல. உலகத்தை இந்தியாவில் இருக்கிற மொழிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு பாருங்க ஆங்கிலம், அது கூட பார்த்தீங்கன்னா 26 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் தான் உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்துன்னு சொல்லி 240 எழுத்துக்களை கொண்ட ஒரு மகத்தான மாபெரும் செம்மொழி நம் மொழி. அந்த மொழிக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுதான் வந்தது. விரட்டி அடித்தோம், மீண்டும் கொல்லப்புறமா நுழைய பார்க்குது மோடி என்கின்ற முகமூடி போட்டுக்கொண்டு